ரைட்டு. வணக்கம் மக்களே, வெட்டி பையன் பிளாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண போறோம். யார் யாருன்னு சொல்லி நான் கிளியரா சொல்லிடுறேன். அது வந்து முக்கியமா வந்து ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. அவங்க வந்து பாத்தீங்கன்னாலே இந்த வணக்கம் அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்பி ஜிம் வாரியர் வச்சிருக்காப்புலையே அவர் தான் இது. ஸோ இன்னைக்கு வந்து இவரோட இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த டீமோட தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண போறோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம், என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லி ஒரு டெக்னிக்கா வந்து தம்பி சொல்லி கொடுப்பா போல. சீனியர் எப்படி இருந்தாலும் ஜூனியர் கிட்ட இருந்து வந்து கத்துக்கிறது வந்து நான் வந்து ரொம்ப நல்லது நினைக்கிறேன். இல்ல சீனியர் இல்ல, சீனியர் என்ன பண்ணுவாங்க, கிளம்ப வாங்கிட்டானுங்க, மதிக்க மாட்டானுங்க, என்ன பண்றது. அதனால ஜூனியர் வந்து நிறைய டெக்னிக்லாம் கத்து வச்சிருக்கானுங்க. அதனால ஜூனியர் கிட்ட இருந்து வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து கத்துக்க போறோம். 2 ஜூனியர். ஸோ இன்னைக்கு வந்து சீனியர் வந்து கத்துக்க போறோம், என்னென்ன டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ள பாருங்க. நம்ம சீனியருக்கு ஏத்த மாதிரி ஒர்க் அவுட் சொல்லுங்க. அவளை நம்ம கதற விடுறோம் இன்னைக்கு. இப்போ வந்து கதற விடுறேன்றாங்க. இப்ப யார் கதற விடுறாங்க தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பாருங்க. சரி, யார் சொல்லி கொடுக்க போறாங்க? அவள் ஃபர்ஸ்ட் சொல்லி தருவாரு, நான் அடுத்த எக்ஸசைஸ் நான் சொல்லி தரேன். ரைட், ஜூனியர் ஆரம்பிங்க. பட்டு ஒரு கிளாஸ்ல எவ்வளவு பண்ணுவோம், எத்தனை ரெப்ஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. 15 reps பண்ற மாதிரி சொல்லலாம். 15 ரெப்ஸ் பண்ற மாதிரியா? 15. இப்ப நான் பண்ணவா? நீங்க பண்றீங்களா? நீங்க பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணி பல வருஷம் ஆகுதுங்க. கரெக்டா பண்றேன் நானும் பாருங்க. பஸ்ல போறேன். இன்னும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. இதுயா? லெக் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படியா? மேல வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு நெக் ஸ்ட்ரைட் பாருங்க. கீழ இப்படியா? இன்னும் கொஞ்சம் பெண்ட். இன்னும் பெண்ட் பண்ணுங்க. ஃபீல் ஆகும். ஓகே. ரியர். ஐயோ கஷ்டமா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் டச் கொடுக்க பண்ண முடியல. பண்ணுங்க ஜூனியர். சீனியர் தானே எக்ஸசைஸ் பண்ற, ஜூனியரே எக்ஸசைஸ் பண்ண விடுறீங்க. நீங்க தானே கத்து கொடுக்கணும். ஆமா. பேக்ல வந்து ஒரு செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு அப்படி ஸ்லோவா. ஐயோ ஆடுதுங்க உடம்பெல்லாம். 4 எப்பவுமே அந்த மசிலுக்கு வந்து ஒரு டென்ஷன் கொடுங்க. ஸ்லோவா ஸ்ட்ரெச்சர் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன். வெரி குட். ஐயோ என் காதுல இருந்து புகை வருது. இப்படி பண்றீங்க. சீனியர் தானே, வெயிட் இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது தானே. சீனியர் வெயிட் போடணும்னு சொல்லி வெயிட் தேவை. கரெக்டா ஃபார்முலா போற மாதிரி தான். சரி போடுங்க. பேக்ல பீட் பண்ணணும். அங்க ரைஸ் பண்ணணும். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி டவுன். பாஸ் டவுன். பாஸ் டவுன். 7 6 5 last 4 last 3 last 2 last 1. எப்படி இருக்கு? ரிவர்ஸ்ல போட்டோம்ல 15 reps ரிவர்ஸ், 10 reps வந்து ஃப்ளைஸ் மாதிரி, இன்னும் 5 reps வந்து இல்ல அதுல இல்ல. சொல்லுங்க. ரொம்ப நான் ஏன் பேசாம நின்றுட்டு இருக்கேன் அமைதியா? இன்னும் 1 மாசம் தாங்க, அப்புறம் பாருங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் நான் கொடுப்பேன். வாங்க எத்தனை ரெப்ஸ் யார் அதிகம் போடுறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு. நான் 7 தான் போட மாட்டேங்க, 5 தான். 5 ஆமாங்க. இது எப்படி தூக்குறது? இப்ப என்னன்னா இப்படி அப்புறம் ரிவர்ஸ் சேம் தான். ரிவர்ஸ் ஃப்ளைஸ் ஃபுல் 10 கவுண்ட்ஸ் தானே பின்னாடி. 10 போடுங்க. இது போதா டென்ஷன். வரணும். இப்போ வருதா? அப்ப அங்க போய் டென்ஷன் வருது. யாருக்கு சொல்ல போறேன். இதுக்கு நடுவுல வலிக்குது. பாப்பக்குமா எனக்கு நாட்டே இருக்கு. கை வச்சாதான் டென்ஷனா இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இருக்குங்க, வலிக்குது. ஆனா எங்க வலிக்குதுன்னு தான் தெரியல. இவ்வளவு தூரமாக நீங்க ஸ்டிஃபா வேணாம். லைட்டா அங்க இருந்து இப்படியா? அது ட்ரைசெப்ஸ் ஆயிரும். அது ட்ரைசெப்ஸ் ஷோல்டர் தூக்கணும். கொஞ்சம் பெண்ட். ஓகே. ஷோல்டர் சேர்த்துக்கணும்.
ஃபைனல் ஸ்டேடியம். ஓகே. இங்க 8 ஆல் மட்டும். இல்ல நடுவுல தான் ஆகுது. ஓகே. அவ்வளவு தூரம் வருமா? ரெண்டே போடு. இதுக்கு 2 kg 2.5 kg போடுவாங்க. 8 கிடையாது. கரெக்டா பாப்பா போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதான் முக்கியம். வெயிட்ட பத்தி யோசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா போடுங்க. ஓவர் பண்ணுங்க. இப்ப என்ன இப்படி பண்ணி சைடு. பேக்ல புல் பண்ணு, ஸ்ட்ரைட்டா புல் பண்ணு. பண்ணுங்க. வலிக்குதா? அது வலி. அப்புறம் ரிசல்ட். ரிசல்ட் இவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு. ஃபேஸ் புல் செகண்ட் எக்ஸசைஸ். இதுல ஃபேஸ் போடுங்க. ஒரு ஃபேஸ் புல். சிக்கிங்க. ஸ்டாண்டிங்ல பண்ணு. ஸ்டாண்டிங். ஓகே. ஓவா. இதுல மசில் ஒர்க் ஆகுது. என்ன மசில்? ஷோல்டர் மசில் தான் இருக்கா? ஷோல்டர்லயே ஓகே. ஷோல்டர்ல என்ன மசில் ஒர்க் ஆகுது? அது சொல்லுங்க. மெயினா ரியர் தானா? ரியர் ஒர்க் ஆகும். Okay. செகண்டரியா ஸ்ட்ரெக்ஸ் ஒர்க் ஆகும். நான் சொல்றேன்ல எனக்கு தெரியாதுல. அப்ப இந்த ரொட்டேட்டர் கஃப்லாம் ரொட்டேட்டரி கஃப்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே. ரொம்ப எக்ஸஸ் ரோமாய்ட்ஸ்னா எதுனா? நமக்கு போட்டா மசில் வருதா? அவ்வளவுதான். கேட்க மாட்டேன். போட்டா மட்டும் சும்மா அப்படி சொல்லுவேண்ணா, பாத்தீங்களா? சும்மா சொல்றேன் பழகிட்டான். எனக்கு தெரியும். போட்டேன் தெரியல. உங்களோட அதிகமா போட்டிருந்தாங்க. அடுத்த டைம் கவுண்ட் பண்றாங்க. எத்தனை போட்டீங்க? நான் கம்மியா இருக்கு. 15 ஆமா, போட்டேன். கம்மியா நான் போட்டேன் அதுல. அதான் அதிகமா போட்டாரா? ஆக்சுவலி இப்படிதான் சில பேர் சுத்திட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த மசில்ஸ் எங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணா எந்த மசில் ஒர்க் ஆகும் அவங்களுக்கு அதான் சொன்னேன் நான். ஆக்சுவலி வந்து அதுக்கோசரம் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா போடுறமா ஓகே இந்த ஷோல்டர் ஒர்க் ஆகுதா, இது பெருசாயிடுச்சா, அந்த அந்த ஷோல்டர்ல எவ்வளவு மசில்ஸ் இருக்கு, என்னென்ன மசில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு அது போதுண்ணா. நாங்க பாடி வந்து ஸ்டேஜ் இருந்தாலும் இத்தனைக்கும் ஸ்டேஜ் ஏறாங்க. என்ன 3 months ஜூனியர் கோல்டுண்ணா. இத்தனைக்கும் கோல்டு ட்ரெய்னர் தான் நான். ட்ரெயினர் கோல்டு அடிச்சிருக்கா. எத்தனை பேர் அடிச்சுனா இவரு ட்ரெயின் பண்றவர் ஒரு பெரிய கை ஒலிம்பியாவோட ஓகேவா, ஒரு பெரிய கை ராகேஷ் மாஸ்டர் மன்னிச்சிருங்க. பாத்தீங்களா, அப்படியே பெரிய கை. சோ 3 பேரை வச்சு பண்ணிட்டு இருக்கான். ஆனா அசல்லாம் தெரியும். சும்மா இப்ப வந்து எப்படி இவன் எப்படி தெரியுமா, ரொம்ப பெருமையெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன், சின்னதா வந்து நம்ம போடலாம், ரொம்பலாம் நம்ம வேலை தெரியும் சொல்லி காமிச்சிக்கிறான். உங்க கூட இருக்கும் போது காமிச்சிருக்கீங்களா? பண்றானுங்க நாலேஜ் வந்து கத்து கொடுக்க மாட்டாங்க. பட் உங்ககிட்ட இருக்க நாலேஜ் வந்து நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா நீங்க இருக்கும் போது நான் பேசலாமா? பேசுறதே தப்பு. சொல்றேன், நாலேஜ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அப்பதான் நம்மளோட நாலேஜ் அது மைண்ட்ல நிற்கும். இல்லைன்னா என்ன ஆகும், மறந்து போய் தரந்து போகாது. சொல்லுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ்? ஸ்மித் ஷோல்டர் பிரஸ். ஸ்மித்ல ஷோல்டர் பிரஸ். ஸ்மித்ல ஷோல்டர் பிரஸ்னா மாஸ்டர், அது என் டெக்னிக் இல்லை, எங்கள் மாஸ்டர் டெக்னிக். என்ன டெக்னிக்? நாங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் சூஸ் பண்ணி 100 ரெப்ஸ் அடிப்போம். அந்த 100 ரெப் அடிப்போம். ஷோல்டர் போகிறோம்னா ஷோல்டரில் ஸ்மித் ப்ரெஸ்ஸு, இல்லை லேட்டரல் ரைஸு, இல்லை ஃப்ரண்ட் ரைஸு, ஏதாவது 100 ரெப்பு அந்த ஒரு பம்புக்காக. ரெடியா? 100 ரெப் சொல்றாரு. 100 ரெப் தான். 100 ரெப்பு தான். 15 போட முடியாம இருக்கே, 100 ரெப் சொல்லிட்டு போறாரு. இதுல 100 அடுத்த வெயிட் உள்ள போறீங்க. அஞ்சுல சாப்பாடா? ஆ. ஏய் வெயிட் இல்லலாம் 10. போங்கண்ணா. ஆனா வெறும் ராடு தாங்க போடுவேன். என் மாஸ்டர் பார்த்து ராக்கி சொன்னேன், நான் இதில் வச்சிருந்தேன். அப்போ சரி என்ன சீனியர் நீங்க என்ன போட என்ன சீனியர்? என்ன சீனியர்? சீனியர் கூட்ட கட்டிட்டீங்க. என்ன சீனியர்? ஜூனியரே போடலாம்னு சொல்றப்ப நீங்க என்ன போட மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் நான் பண்ணா பண்ணி- நீங்களோ போடலாம். கேட்டா சீனியர் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. நான் பண்ணி மோட்டிவேட் பண்றேன். சரி பண்ணு. மோட்டிவேட் பண்ணுவாரு. சொல்றேனே, பண்ணு. அப்ப அப்ப பண்ணணுமா? வெறும் ராடோட வெறும் ராடு தாங்க. வெறும் சரி ஓகே 5 கிலோ. இது வெறும் ஒரு எம்டி வெயிட் கிலோ. தெரியாது. தூக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சா அந்த பண்ணிடுறேன். மைண்ட் செட்டே இருக்க கூடாது. தூக்க முடியுமான்னு கூட தூக்கிடுவோம். தூக்கிடுவோம். அப்ப அவங்க தூக்கட்டும். இதுல தூக்கிடலாம். தூக்கிடு. சும்மா போய் நூறு போட போறாங்க. 100
இங்க இல்லன்னா 2 பண்ணி பார்ப்பேன். இது வெயிட்டா இருந்துச்சுன்னா கழட்டிடுவேங்க. இத ரெண்டுக்கே வெயிட் தெரிஞ்சுக்கணுமா? இருந்துருங்க. இப்படி இருக்கணும். இப்படியா? இவ்வளவு க்ளோஸ் இல்லை இங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவு இருந்தா போதும். ஓகேவா? இப்படி போகணும், இப்படி போகக்கூடாது, இப்படி இருக்கும். இப்படி கண்டிப்பா முடியாதுங்க. போடலாம் போடாமலே முடியலையே. கமான் முடியலையா? 2.5 நான் வெயிட் மாத்திக்கவா கொஞ்சம் இதுக்கு? எதுக்கு? ஒரு 30 இவ்வளோ 20 இவ்வளோ இப்படி பண்றீங்களா, டிராப் பண்றீங்களா, ஏத்துறீங்க? டிராப் பண்றீங்க. சரி போடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இது 5ல 30 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 போட்டுக்கோங்க. சப்போர்ட் 50க்கு வந்து 2 ராவல் போட்டுக்கோங்க. இருக்கட்டும்ங்க. அடுத்த டைம் வந்து நான் வெயிட் ஏத்துங்கன்னு சொல்றேன், நாள் வரும். அதுக்காக காத்துட்டுருங்க. அண்ட் வெயிட் போட்டு போசிங் அடிச்சு பாருங்க. அப்ப தெரியும், ஐயோ நம்ம இத்தனை நாளா இப்படி ஒரு ஷோல்டர் கிளாஸ் போட்டிருப்போமா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. போட்டிருக்கீங்களா? அடுத்துக்கு வாழ்க்கை இப்படி போட்டிருக்கீங்களா ஷோல்டர் கிளாஸ்னா? அதுக்கு வாழ்க்கை இருக்கணுமே. வெயிட் கம்மி பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க. ஐயோ இப்ப நான் எவ்வளவு போட்டிருப்பேன்? ஒரு 12 போட்டிருப்பேன். எப்போ கால் பண்ணீங்களா இல்லையா? பண்ணிருக்கேங்க 12. பண்ணிட்டு சொன்னீங்களா? ஏதோ ஒரு பே பண்ணிருக்கீங்களா? இந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். சரி இருங்க, வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெயிட் கம்மி பண்றதுக்கு இல்ல. வெறும் நாட்டில் ஒண்ணுமே தெரியாது ப்ரோ. ஐயோ இன்னும் வருமானமா பாவம். இல்லைங்க வரேங்க. ஆனா கொஞ்சம் செட்டா போடலாங்க. 100 செட் எல்லாம் வேணாங்க. ஐயோ நீங்க தானே சொல்லி ஒரு மாசத்துல எனக்கு வந்து எல்லாமே பக்காவா வரணும்னா அப்ப ஒரு மாசத்துல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே ஆகணும். ஆமா அதான் அதை பண்ணு. ஒரு டே ஒன்னே ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஹார்ட் ஒர்க். நம்ம எப்படி வாசல் கடைசியில் பண்ணுவீங்களா? இனிமே எல்லாமே 100 தான். என் ட்ரெயினர் போய் 4 செட் 20 போட்டா 4 செட் 100 போடுறேன்னு சொல்றேன். சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்காது. அப்படி படுத்து ப்ரெப் டைம்ல அப்படி தானே போவோம். 3 எக்ஸசைஸ் யூஸ் பண்ணோமா 100 ரசிட்டு ஓடுறோம். 50 பண்ணுங்க. 50 ட்ரை பண்ணுங்க. இந்த இதுவும் வெயிட் ஆயிடுச்சு. 50 பண்ணுங்க. கரெக்டா ஹெல்ப் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு? இதுக்கு 35. 45. 4 3 2 1 50. நான் 100 போடுறேன். போடு. நான் வேணாம்னு சொல்றேன். அசிங்கமா இருக்குங்க. எதுக்கு அசிங்கமா இல்லைங்க. அசிங்கப்படாது. நான் ஒரு ஃபிட்னஸ் இது நான் சொல்றேன். நான் சொல்றேன். இதுதான் வந்து சொன்னேன். எப்படி தெரியுமா? சந்தானம் காமெடி பார்த்திருக்கியா? ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து தருவான். எனக்கு ஒரு புதுசா வேலை கிடைச்சிருக்கா, ஓகேடா வாழ்த்துக்கள் அப்படிதான் பவி. 800 ஃபாலோவர் 800 பேர் 50 பேர் ஃபாலோவர். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான். 1 மாசம் இருக்குமா? 1 மாசத்துக்கு முன்னாடி தான். ஓகேவா? மைக்க கூட பேசியா சீரியஸா சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்தது வந்து அந்த சாக்லேட் பாக்ஸ் மாதிரி அடுத்தது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் டக்குன்னு வந்துச்சு. ஸ்வீட் பாக்ஸ் வந்துட்டு ஒரு 14K ஃபாலோவர்ஸ் வித்தின் மந்த். 1 மந்த்ல இப்ப பாரு. இப்ப ரீசெண்டா ஒரு ரீட் போட்டாங்க. நேத்து நைட் மட்டும் 3000 ஃபாலோவர்ஸ். இப்ப 20K. ஐயா யாரையா நீங்களா இப்படி ஃபாலோவர்ஸ் வாங்குறீங்க? 450 ஃபாலோவர்ஸ். 880. அந்த ஐடியில வந்து ஓகே இருக்கானுங்க 8K ஃபாலோவர்ஸ். பட் அதுலயே எவ்வளவு ஐடி இருக்கானுங்க சொல்லி தெரியாதுல்ல. பட் முக்குறோம் 80 தாண்ட மாட்டுது. அந்த ரகசியம் என்ன சொல்லி கொஞ்சம் சொன்னீங்கன்னா? ரகசியம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஸியா இருக்கீங்க, வீடியோ போட்டுட்டே இருக்கீங்க. அப்படிதானே? அப்படி இல்லைங்க. நான் நிறைய பேசுவேன். பேசி போட்டுட்டு இருக்கேன். நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வர்றப்ப 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவனுங்க திட்ட ஆரம்பிச்சானுங்க. அதுல அப்படியே நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். அந்த மாதிரி திட்டி
கொஞ்சம் அசிங்கமான கமெண்ட் இந்த தூக்கி தூக்கி வேற குரூப்ல ஷேர் பண்ணி வந்து திட்ட ஆரம்பிச்சானுங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஷேர் பண்ண வீடியோன்னு வந்து திட்டினான். அப்படியே வந்து ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி சொல்ல போனோம்னா பவி வந்து அந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு அது இல்லை. பவிக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிட்னஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லி வந்து ஒரு பெரிய ஆசை. ஸோ பவி போடுற எல்லா வீடியோ ரிலேட்டடும் ஃபிட்னஸ் ரிலேட்டட் மட்டும்தான். ஸோ அதை மக்கள் வந்து தப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் ராங். பட் பவியோட ஃபுல் மைண்ட் செட்டே வந்து ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ். பார்த்துக்கோங்க மக்களே. அடுத்து லேட்டல் ரைஸ். அடுத்து லேட்டரலைஸா? ரைட். டம்பிளில் போடலாமா கேபிளில் போடலாமா? இதுக்கப்புறம் தான் போடணுமே. அடுத்து சீனியர் போட போறாரு, யோசிச்சு போடுங்க. பெருநாட்டில் பண்ணும். 20 அடிச்சா 20 70 வாங்க போலாம். 20 more. Come on. ஒரு கையில எல்லாம் பிடிச்சது முடிச்சு விடுங்க டப்புன்னு. இதுல 1 மாசம். குமான் வைடா, கொஞ்சம் வைடு. 80க்கு தலை தொங்கிடுச்சு. 80 போட்டா என்னால 20 போட முடியாதா? போடுங்க, தாராளம் போடுங்க. யாரும் வேணாம் அவங்க நிறுத்தலையே. ஆனா இந்த கேப் எதுக்கு? அந்த கேப் எடுத்து நானே போட்டு Right. கொஞ்சம் வைடு. ஒரு மாசத்துல ரைட். 1 மாசம் 6 பேக்ஸா? ஒரு வாரத்துல இருந்து இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துல இருந்து 1 மாசம் ஆயிடுச்சு. இல்ல 1 மாசத்து அப்பத்துல இருந்து 1 மாசம் தான். ஒரு வாரத்துல தொப்பை குறைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா? கரெக்ட். அதை மறந்துட்டேன். நீங்க தான் புஷ் பண்றீங்க, நான் பண்ணல. 2 நீங்க தான் பண்றீங்க, நான் பண்ணல. லாஸ்ட் ஒன். கமான் லாஸ்ட் ஒன். வெரி குட். வாழ்த்துக்கள் பவி. வரும் படுத்துறீங்களா? இதெல்லாம் 100 டைம். சரி, நானும் வெறும் ரேட்ல தான் போனேன். எனக்கு அப்படி தான் ஆஃபர். 5 ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு நாயன்னு சொல்லி வந்து இருக்குல்ல. அவன் ஏங்க நான் அது எப்படிங்க அவன் ஜெனடிக்ஸ் சொன்னாங்க. அவன் புஷோ என் புஷோ ஒன்னா இருக்கு. என்ன எனக்கு ஒன்ன சீனியர்னா ஒண்ணுமே தான் போடல. வெயிட் இல்லாம தான் போடல. நீங்க தான் இப்ப அதிகமா ரெஸ்ட் எடுத்தீங்க. நானு ஆமா 200 கவுண்ட்டுக்கு ரெஸ்ட் ஆச்சு. நான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். சரிதான்டா. நீங்க விட்டு கொடுத்துடலாம். ஜூனியர்ஸ் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு இல்ல. தோக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. போகலாம் ரெஸ்ட் முடிச்சு விட மாட்டீங்களே. எதனா ஒரு மோட்டிவேஷனா டைலாக் பேச விட மாட்டீங்களே. 36 37ல 36ல வச்சிருக்கீங்க. மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க எப்படி? ஸ்பெயின் ஆகுதா? நீங்க இறக்குறீங்கல்ல, அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுதான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆகிக்கோங்க. நீங்க அந்த விட்ற ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். கொஞ்சம் நானே ஃபோர்ஸா நிறைய விட்டேன். விட்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்லோ விட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. பம்பா இருக்கு. போடுங்க. பம்ப் ஆகும். போடுங்க. இன்னைக்கு தெரியாது, வீட்டுக்கு போனாதான் தெரியும். அதுதான் சொல்றேன். நம்ம ஃபேவரட் கிளாஸ் ஷோல்டர் தான். ஷோல்டர் பை தான் நமக்கு ஃபேவரட். நமக்கு லெக்கு தான். இது உடச்சுக்கிறேன் போயிட்டு நான் வாலிபால் விளையாடி. இந்தியா உங்க ஏரியாவில் வாலிபால் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். 50யா? ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டானா? ஹாஃப் செஞ்சுரி மோரா? நீங்க பேசாதீங்க. கொஞ்சம் டிக்ளேர் டைம் எடுத்து சாரா இருக்காங்களே. டிக்ளேர் கொடுத்துட்டோமா? போகணும். லாஸ்ட் 50 61 60 போடுங்கண்ணா.
நீங்க போகலாம் போடுறேன் 100 போடாம போட மாட்டேன். போடலாம் பொறுமையா 1 hour கழிச்சு கூட போடலாம். அது மாதிரி 71 இல்ல 61 51 இல்ல 61. என்ன பண்ணுங்க, திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கிட்டுமா எல்லா கோட்டை அழிச்சிட்டு. நான் எத்தனை பிரேக் எடுக்கிறேன். போனா 26 மருந்து சாப்பிடலடா. பிரியாணியோட காபு இருக்கு. கார் ஓட்டியாமா? கார் ஓட்டல என்னால சரி பூச்சி ஓட்ட முடியாது. 74 26 more மனசாச்சே இல்லாம பண்றீங்களா? 26 இருக்கு. 10 9 8 7 7 இல்ல போக மாட்டுதுடா. நானா வேணான்ற கை போக மாட்டுதுடா. 7 100 ஆக்சுவலா நீங்க 50 தான் போட்டிருக்கீங்க. 50 ஏமாத்திட்டீங்க. சும்மா போட முடியாதனால மாத்தி மாத்தி அடிச்சு விட்டோம். அப்போ வந்து ஆரம்பிங்கள். 3 கீழ ஆரம்பிச்சீங்க, 2 கீழ எடுக்கணும். இல்ல 3 செட் தான். ஸ்ரீனர் பேச்சே கேட்க மாட்டார். சும்மா தாங்க பண்ணலாம்னு நினைச்சேன். அவங்க எல்லாமே ஈஸியா பண்றாங்க பாத்தீங்களா? ஈஸியா பண்றாங்க. பாக்குறதுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. அப்படி இல்லைங்க. இப்ப அது ஆரம்பிச்சாரு, டக்குனு பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு. நீங்களும் தான் பண்ணிட்டீங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டம். 15 reps. 15 reps போடுங்க. 15 15 தானே? 15 தான். அது வந்து சொல்லுங்க, இது எங்க பிடிக்கும்? லேட்டரல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். லேட்டரல் செகண்ட் ரோப்ல போடு. செகண்ட் ரோப்ல போடுவாங்க. வெயிட் கம்மி பண்ணிக்கோவா? பண்ணிக்கோங்க. நான் வெயிட்ட பத்தி யோசிக்காதீங்க. வெயிட் தேவையில்லை. இனிமே என் ட்ரெயினர் யாராவது வரட்ட வெயிட் தூக்கல, வெயிட்டே தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறேங்க, அப்புறமே என்ன வெயிட் பண்ணி சொல்றேன். அவ்வளவுதான், சிம்பிள். எங்க இவ்வளவா? இப்படி இல்ல கட்டல பண்ணுங்க. மேக்க ஸ்ட்ரைட்டா வை. இப்படியா? சொல்லுங்க எப்படி? கீழ போங்க. இது ரோப் பிடிச்சீங்க இல்ல? ரோப் பிடிக்கனால ரோப் பிடிக்கும். ரோப் வச்சு லாக் ஓகே. ரோப் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரி, கீழ போங்க. இது ஷோ ஓகேடா. டடா பண்ணு. நம்ம லேட்டரல் லேஸ் போடுவீங்கல்ல? லேட்டரல் லேஸ் போடுவீங்களா? கம்பிள்ல இப்படி போணும் தெரியுமா? லேட்டரல் அதேதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதெல்லாம் பல வித்தைகள். இந்த வித்தைகள்லாம் வந்து யூடியூப் பார்த்துலாம் பண்ணல. தம்பி சொல்ற வச்சுதான் பண்றோம். தம்பி இல்ல, குரு. என் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. இருந்தாலும் குரு சொல்லி கொடுக்கறது வந்து சிஷ்யா சொல்லி கொடுக்கறது வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. 100 பண்ணல. ஸ்லோவா ஃபீல் ஆகுதா லேட்டரல்? நீங்க எவ்வளவு நாளா ஜிம் போறீங்கக்கா? நான் வந்து 2 வருஷமா போறேன். 2 வருஷமா போறீங்களா? சும்மா ஜிம்முக்கு மட்டும் போறேன். எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணேன், டயட். அக்காளுக்கு போடுறாங்க. எப்பவுமே பெண் அவன் எது தெரியுமா? விசார் ஆயிடுவான். அது வந்து அக்கானுக்கு மரியாதை விசார் ஆயிடுவான். இல்லைன்னா வீடியோ பாக்குறவங்க வந்து அடிப்பாங்களே. ஆனாமா சரி, வீடியோ வந்து வேற மாதிரி போயிட போகுது. ஃபிட்னஸ் வேற மாதிரி போயிட போகுது. பைசெப் கால் இரும்போது வால் அகைன்ஸ்ட் ஃபுல் பண்ணிட்டு. நீங்க அந்த ஜிம்ல வந்து பண்றதெல்லாம் வந்து பொம்மை. அந்த ஜிம் பேரை நான் சொல்ல மாட்டேன் வீடியோனால, அப்புறம் வாய்க்காத்தக்காரர் ஆயிடும். ஸோ அந்த பொம்மை மிஷினை நீங்க பண்றது வந்து இந்த மிஷின் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாதி பேர் அந்த ஜிம் அட்ரஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க வரதுக்கு. என்ன அது உங்க ஃபேன்ஸா? அப்ப நீங்க போடுறதுலயே வந்திருப்பாங்களே, நீங்க போடுற வீடியோலயே அந்த தெரிஞ்சிருமே. ஏன்னா அந்த ஜிம் வந்து எல்லாமே ஒன்னாவே இருக்குமே, தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி. தெரியல, பிரான்ச் எதுன்னு கேக்குறாங்க. லொகேஷன்
அது ஆமா லொகேஷன் எப்படியும் எஸ்ஆர்எம்ல படிக்கிறேன்னு சொல்லி ஐயோ நான் வேற படிக்கல சொல்லிட்டேனே ஃபேன்ஸ் பாத்துறாங்க மன்னிச்சிருங்க. தெரியும் எல்லாருக்கும். 2 பிரான்ச் இருக்குன்னா எஸ்ஆர் முன்னாடி ஒண்ணு இருக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. ஓ அப்படியா? ஆமாம்மா கரெக்ட். இப்போ என்ன முழுசா அட்ரஸே சொல்லிட்டீங்க போல இருக்கேன். 2 நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க. நான் யாரும் வராத டைமிங் நாங்க போறோம். ஐயோ எவ்வளவு போட்டிருப்பேன், ஒரு 8 போட்டிருப்பேனா? போடுங்க. வெயிட் வேற கம்மி பண்ணிட்டீங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்கு. இல்ல எனக்கு பண்ண முடியல இவ்ளோ பண்ணிட்டு. இல்லை ஒரு பவினாலே போட முடியல, அதான் கேட்குறேன். பவினால எதுவுமே முடியாது. ஆனா பவி வந்து இனிமே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஏய் ஆமாப்பா வெயிட்டாக இருக்குப்பா சொன்ன மாதிரி. ஓ கீழே இறக்க முடியலடா. இதுல நிறைய இருக்கு டிஃபரன்ஸ். இந்த வாலிபால் விளையாடி தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை ஏழாவது கூடமா வார்ம் அப் பண்ணாமல் பண்ணிட்டேனான்னு தெரியல. ரிஸ்ட்லேருந்து எல்லாமே பயங்கரமா வலிக்குது. டைட் மசில் ஒன்றும் பண்ண முடியல. இல்லைக்கா ஃபுல்லா முட்டி ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா அப்படியே வலி பயங்கரமா லெகன்மெண்ட்ல ஃபுல்லாவே ஒன்றும் வலிச்சுனே இருக்கு. பேண்டு போட்டு தான் சுத்துறதே வெளியே எங்க போனாலும். துருன்னு அந்த வாலிபால் பார்த்தாலே எனக்கு வந்து கட்டி பிடிச்சி முத்த குத்தணும்னு தோணிடுது. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு பைட்டம் ஆயிடுறேன் வாலிபால்ல. லெக் போடணும் ஆனால் கண்டிப்பா, அப்போதான் அந்த வாலிபால் ஆடுறதுக்கே இல்லைன்னா ஆளிக்காது. இந்த காலத்துல வந்து லெக் போட மாட்டாங்களா யாருமே? நான் போடுவேன் வீக்லி ட்ரைஸ். பொண்ணுங்க நீங்க டெய்லியும் கூட போடுவீங்களே? அப்படி இல்லைங்க, எனக்கு லெக் போட்டாதான்மா உனக்கு உன் ஷேப்புக்கெல்லாம் லெக் நீ வாரத்துல 3 தடவை போட்டாதான் உனக்கு குறையும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கோர் டைட் ஆகுறது லெக் போட்டதுக்கு அப்புறம் தான். லெக் போட்டாதான் கோர் டைட் ஆகும். ஸோ லெக் கண்டிப்பா போடணும். இப்போ பசங்களாம் திருந்திட்டாங்க, லெக் டெய்லியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம லெக்கே அது வந்து ஒரு காலம் இருந்துச்சு. ஆமா எப்படி தெரியுமா? லெக்னு இல்ல, இன்டர்நேஷனல் செஸ்ட் டேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்டே அந்த ஜிம்முக்கு போனா அன்னைக்கு எல்லாருமே வந்து செஸ்ட் தான் போட்டுட்டு இருப்பான். அதை வந்து இப்பதான் கொஞ்சமா படிச்சு மாறிடுச்சு. ஆமா கோருக்கு அதுதான் பெஸ்ட். நான் வந்து செஸ்ட் ஷோல்டர்லாம் போடவே மாட்டேங்க, தட்டி விட்டுருவேன். நான் அதே மாதிரி கேர்ள்ஸ்ல லெக் தான். அப்புறம் எப்படி ஷேப் வரும்? ஆனா இவ்வளவு நாள் வராம இருக்கு. பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கான் மேடம்க்கு. ஸோ நேட்டியா பண்றீங்களா பிடில போறீங்களான்னு கேட்குறேன். ஆல்ரெடி பிடிக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இல்லைங்க இன்னும் போனா நான் ஏங்க இப்படி இருக்க போறேன். ஒரே ஒரு நாள் மட்டும் போட்டேங்க. அது ஃபேட் பண்ணல, கிளென்னா? கிளென் இல்ல ஸ்டார்டிங்கே அதை அவன் சஜஸ்ட் பண்ணிருக்கான் பாரு மாஸ்டர். அது யாருன்னு தெரியல. ஊர்ல தானே? இங்கயா? வீடியோ கட். அவ்வளவுதான். இல்லங்க ஆக்சுவலா நானா தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், எனக்கு இதை போடுன்னு சொல்ல. நானே எனக்கு இப்ப வேணும், எனக்கு குறையணும், ஏதோ கொடுன்னு கேட்டப்ப வேணா இது இருக்கு ட்ரை பண்ணுன்னு சொன்னது. எப்பவுமே ஒன்று மைண்ட் செட் வச்சுக்கோங்க, இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது வந்து எப்படின்னா நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறோம், அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி தான் நிறைய பேர் அந்த ஒரு மைண்ட் செட்டோட வரீங்க. பட் என்னன்னா அதில் போய் உட்காராதீங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி பொறுமையாக ஆரம்பிங்க. ஆனால் பாடி பில்டிங் பண்ணணும் மனசுல இருந்துச்சுன்னா நாட்டியா கூட பண்ணலாம், தப்பு இல்லை. நாட்டியா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான். பொய்யான நாட்டியா நிறைய பேர் சுத்திட்டு இருக்கான். பொய்யான நாட்டி சுத்திட்டு இருக்கானுங்க நிறைய பேர். மாட்டுவானுங்க ஒரு நாள், மாட்டினே இருக்கானுங்க. பட் இருந்தாலும் பாடி பில்டிங்னு ஸ்டேஜ் ஏறினாலே மென்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். பிடி இல்லாம ஸ்டேஜ்ல ஏற முடியாது, ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. வீலக்கி நம்ம சுட்டுருவாங்க. நானும் அப்ப எடுத்துட்டு பட் நீங்க வந்து அந்த நார்மல் சோஷியல் மீடியா லைஃப் ஃபாலோ போறோம், ஒரு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கும் அப்படின்றதுக்கு தேவையில்லை. நாட்டியா இருந்துட்டு போயிடலாம். ஸ்டேஜ் கண்டிப்பா ஏறுங்க, தப்பு இல்லை. எடுக்கலாமா? எடுக்காதீங்க நான் சொல்றேன். நாட்டியா ட்ரை பண்ணுங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். மசில்ஸ் க்ரோத் ஆகும். மசில்ல வந்து நிறைய இருக்கு, பிரச்சனை நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி க்ரோத் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அது வந்து நாட்டில வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது நீங்க எடுக்கும்போது பிஇ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ரிசல்ட் ஒன்றும் நல்லா இருக்கும். எக்ஸசைஸ் வலிக்கும் கேமரா நீங்க இது போதுங்க, இது 2 செட் வச்சுக்கலாங்க. கை இங்க பாருங்க தூக்கவே முடியல. இப்ப பாடி பில்டிங் பண்ண போறேன்றீங்க, பல்லாக வீடியோல வாங்களேன்.
படிப்படியா ஆரம்பிக்கணுங்க, எடுத்தோன்னு மேல் போக கூடாதுங்க. ஃபேட் பர்சன்டேஜ் கேட்டியா? ஐயோ வேணாங்க. எது? என்னது? நீ கேள. இல்ல சரி ஒரு கெஸ் பண்ணுங்க. ஏய், வாஸ்குலர் ஃபேட் இருக்கு. வாஸ்குலர் ஃபேட் 90%, நார்மல் 46% ஃபேட் இருக்கு. ரொம்ப ஓவருங்க, குறைச்சே ஆகணும். அத 20 சொல்றீங்க, எப்படிங்க எனக்கு பார்த்து 20 சொன்னீங்க நீங்க? கன்சிஸ்டன்சியா போல போனேன், ஆனா நல்லா சாப்பிடுவேன், நைட் தூங்க மாட்டேன், அந்த மாதிரினால போயிடுச்சு. ஜிம் போய் அன்ஹெல்த்தியா இருக்கிறது என்ன பார்த்து கத்துக்கணும். விடிய விடிய தூங்காம அப்படியே 5 மணிக்கு எந்திரிச்சு ஜிம் போவேன். ஆரம்பிங்க தலைவி, ஆரம்பிங்க. அவ்வளவுதானா? ஒரு அருமையான ஷோல்டர் அண்ட் பைசப் செக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் போசிங் தான். அது ஏன் முக்கியம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லையும். ஒர்க் அவுட் முடிஞ்சதும் இல்லாமல் போஸ்ட் பண்ணினா அப்புறம் தான் ஒர்க் அவுட்டே கம்ப்ளீட்டே ஆகும். வெயிட் மசில்ஸ் பில்ட் பண்ணும், பட் போசிங்ஸ் மசிலை கண்ட்ரோல் பண்ண கற்றுக் கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம். மிரரை பார்த்து உங்களுக்கு தெரிகிற பம்புக்கே உங்கள் மைண்டுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் மோட்டிவேஷன் கொடுக்கும். அது ஒன்று மேட்டர் இருக்கு. ஷோக்கு இல்லை, செல்ஃப் செக்குக்கு தான் போஸ்ட் ஒர்க் அவுட் போசிங்க. ட்ரெயினாக பண்ணுங்க, போஸ்ட் ஸ்மார்ட்டாக பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி படா சைஸ் வீடியோ ஒர்க் அவுட்டாக போடணும்னா மறக்காம எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டு, லைக் பண்ணி விட்டு, ஷேர் பண்ணி விட்டு, மறக்காம அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஒர்க் அவுட்டே முடிஞ்சது, எல்லாரும் முடிஞ்சிடும், நாங்களும் முடிஞ்சிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். ஃபோக்கஸா இருங்க. மிக்க நன்றி.